ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்திரஸ் கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூக்கல் பொரிக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டு 2 வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவும் 2 பட்டையும் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு வரும். ஸோ தேங்காய் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு நூக்கல் எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது குழம்பு மிளகாத்தூள். இது வந்து நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். நாங்கள் 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் உப்பு உரப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து இது மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா போதும். நல்லா வெந்துடும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சீரகம், கடுகு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே விசில் அடங்கின பின்னாடி நம்ம அந்த குழம்ப இதில் தாளித்து கொட்டுறதுக்காக நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் எப்போயுமே குக்கரோட வைக்க மாட்டோம். எப்படியும் வடச்சட்டியில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ விசில் அடங்கினதுமே நாங்கள் வடச்சட்டியில் கன்வெர்ட் பண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போது காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் திருப்பியும் நாங்கள் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா ஒரு கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம இறக்கும்போது கொத்தமல்லியும் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாடையாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நூக்கல் பொரிக்குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.